உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 16வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கேட்டு துவக்கி வைக்குமாறு நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு விஜயனையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 16வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் பேராசிரியர் சேலம் விஜயனையா அவர்கள் மேச லக்னத்தில் விசித்திர ஜாதகம்ங்கிற ஒரு ஜாதகத்தை பத்தி சுகர்நாடி முறையில ஒரு விளக்கம் சொல்ல போறாரு. இது ரொம்ப ஆர்வமா இருக்குது இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு இதை நம்ம எல்லாரும் ரொம்ப அன்போட ஆர்வத்தோட கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மாதாந்திர கருத்தரங்கம் 16வது கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிட அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இப்ப நம்ம ஜோதிடங்கிறது 100% உண்மை. ஜோதிடங்கிறது உண்மை. அது அவங்களுடைய ஜோதிடம் எப்படி ஜோதிடம் எப்படி பலிதமாகுது அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை அது அடிப்படையில் தான் அமையும். பகவான் கடவுள் சந்திரகுமார் பிடிச்சிட்டு நீ கோடீஸ்வரன் பிடிச்சிக்க, சின்ன சேலம் சீனிவாசனுக்கு 1000 பவுனு, எங்க அண்ணன் இளம்பர கணேசனுக்கு இந்த சட்டமன்றத்துல எலெக்ஷன்ல சீட்டு வாங்கிட்டாரு, ஜெயிக்கேஜி மந்திரி ஆகிறேன் அப்படின்லாம் யாரையும் கடவுள் கூட்டி போய் கொடுக்காது. எந்த கடவுளும் கொடுக்காதுங்க. அப்படி கடவுள் கொடுக்கும், அப்படி கடவுள் கொடுக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய அறியாமை. கடவுள் என்ன சொல்றார்? புத்த மதமாகட்டும், கிறிஸ்டின் மதமாகட்டும், முஸ்லீம் மதமாகட்டும், நம்ம இந்து மதமாகட்டும், கடவுள் என்ன? நீ உழை, பலனை எதிர்பார்க்காத, உனக்கு அந்த பலனுக்கு உழைச்ச ஊதியம் கிடைக்கும். இதானே உண்மை. இதான் எல்லா மதமும் சொல்லுது. உலகத்துல 800 கோடி மக்களை தாண்டிதான் எல்லா மக்களும் சொல்லலாம், உழைச்சு பார், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். என்ன சொன்னாங்க? உறைஞ்சவங்க காடு விளையுமா, எருவு போட்ட காடு விளையும். இதுதானே உண்மை. காட்டுல பாடுபடு, விவசாயம் பண்ண, உழைப்ப, ஆடு மேய் மாடு மேய் விவசாயம் பண்ண. ஏன்னா நான் அந்த இனத்துல இருந்து வந்தவன். எங்க அப்பனு எங்க தாத்தனுக்கு 15 ஏக்கர் 8 கிணறு, 60 உருப்படி செம்பிளாடு, 60 உருப்படி வெள்ளாடு, 12 சேத மாடு, 12 சேத எருமை, 500 தென்னை மரம், 500 பனை மரம், இப்படி விவசாயம் கொண்டு சொல்றேன். நாங்க எதுக்குமே ஏசத்துக்கு போனதில்ல, கடன் வாங்கினதில்ல. எங்க வீட்டுல நெல், கம்பு, சோளம், ஆரியம், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே இருக்கும். உப்புக்கு தானியத்தை போட்டு நாங்கள் உப்பு வாங்கிக்குவோம், கருவேப்பிலை வாங்கிக்குவோம். ஒரு வெள்ளம் தானியம் போட்டு 10 படி உப்பு போடுவாங்க, கருவேப்பிலை கொடுப்பாங்க. இது வாங்கினாங்க. என் பாட்டை, என் மூட்டை, என் அப்போ வரைக்கும் பொழைச்சங்க. இது விவசாயம். நாங்க விவசாயம் பண்ணி வந்தோம். இதுதான் உண்மை. கடின உழைப்புக்காக நாங்க உழைச்சோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா திருப்தியா இருந்தோம். கல்யாணம் பண்ணாங்க, குடும்ப கூட்டி பெற்றாங்க, நல்லா வளர்ந்தாங்க. கடவுள் உழைச்சாதான் சம்பாதிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லிச்சு எங்க பாட்டையும் போட்டு என் கடவுள்லாம் சொல்லிச்சு. சீமா ஒரு வார்த்தை சொன்னார், அது நான் எடுத்து இறந்து வச்சுக்கிறேன். என் முருகன், என் பாட்டேன், சிவன் முப்பாட்டம் சொன்னார். அதான் உண்மை. இதெல்லாம் எங்க முப்பாட்டம் பாரம்பரியமா இருந்தது தான். அதனால எந்த கடவுளும் கடவுளையே விடுங்க சார். ஒரு தம்பதிக்கு ஒரு 5-6 குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை படிக்கணும், விவசாயம் பண்ணணும், வேலைக்கு போகணும், கலெக்டர் கூட போவான், எந்த படிச்சுட்டு வேலைக்கு போவான். சோதனை வீட்டுல பார்த்து தூங்கிட்டு தான் கிடைக்குமே, ஏதாச்சும் எதுவுமே கிடைக்காது. அது போல உழைச்சாதான் கிடைக்கும். நீங்க ஜோதிடத்தை அவனுடைய கர்மா பலனை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் உன்னுடைய கர்மான்னு சொல்லுங்க.
அந்த கர்மாவை 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணு, 7ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணு, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போனா, எந்த கோயிலுக்கு போனாலும் கர்மா மாறாது. அதை விட்டுலாம், அதெல்லாம் வேண்டாம். இப்ப நம்ம தலைப்பு என்ன தெரியுங்களா? ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா எந்த லக்கணத்துக்கு பலதாரம், அந்த பலதாரம் கல்யாணம் பண்ணி கூட அவன் கணவன் மனைவியோட குழந்தை குட்டி கூட இல்லாதே போயிடலாம். ஏன் எத்தனை பேர் போயிடுறாங்க? நீங்க கிராமத்தில் பார்த்துருக்கலாம், நாட்டில் பார்த்துருக்கலாம், இப்படி இருக்குது. அப்ப நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். நான் 12 லக்கணத்துக்குமே பல தாரம் கட்டுவோம், 2 தாரம் 3 தாரம் கட்டுவான், நிலைக்காத போயிடணும். 12 லக்கணத்துக்கு ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படி ஒரு நான் ஜாதகம் பார்த்ததுல ஒரு லக்கணம் ஒரு ராசி கட்டதை நான் பார்த்துட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு கொண்டாந்துருக்கிறேன். அதை சொல்றேன், குறிச்சிங்க, எல்லாம் யூடியூப்ல பார்த்துங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். 5/8/1987, 5/8/1987, 11:39 PM, கரூர். அவங்க போன் நம்பரையும் கூட தரேன், பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். 5/8/1987, 11:39 PM. இது ஒரு ஆண் ஜாதகம். லக்கணம் என்ன லக்கணம் சொல்றேன் பாருங்க. மேச லக்கணம். கரெக்டா போட்டு வந்துருச்சுங்களா? டைம்லாம் 11:39 PM இரவு. நீங்க 23:39 போட்டுங்க. மேச லக்கணம் வந்துருச்சுங்களா? லக்கணத்துல குரு பகவான் இருக்கிறாரா? நீங்க ஆப்பிள போட சொல்லுங்க. மேச லக்கணம், லக்கணத்துல குரு இருக்கிறாரா? 3ல மாஞ்சி இருக்குதா? 4ல புதன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் இருக்குதா? 6ல கேது இருக்குதா? 8ல சந்திரனும் சனி இருக்கா? 12ல ராகு இருக்குதா? பத்திரமா இருக்குது. 9 கிரகம் பத்திரமா இருக்குது. வெரி குட். அம்சகட்டம் சிம்ம லக்கணமா? சரி, அது ஒரு முன்ன முன்ன இருக்கலாம். எனக்கு வந்து சிம்ம லக்கணம். லக்கணத்துல புதன், துலால ராகு, 4ல சுக்கரன், 5ல சூரியன், 6ல சனி, 7ல செவ்வாய், 8ல சந்திரன், 9ல கேது, 10ல குரு மாந்தி. கரெக்டா? ராசி கட்ட நவாம்ச கட்டா 1 இன்ச்சு போல்ட்டுக்கு 1 இன்ச்சு நெட்டை போட்டு போட்டு டைட் ஆயிடுச்சா? கரெக்டா இருக்குதா? ஓகே. புதன் திசை 3 வருஷம் 5 மாசம் 8 நாள் பிறந்த காலத்துல. புதன் திசை 3 வருஷம் 5 மாசம் 8 நாள். இப்ப வயசு என்ன வயசு? 39. நடைமுறையில் 39. புதன் ஒரு 3, கேது ஒரு 7, 7 3 10, சுக்கிரன் 20, சூரியன் ஒரு 6, 26, சந்திரன் ஒரு 10. சந்திர திசையில ராகு புத்தி ஓடுது. சந்திர திசையில ராகு புத்தி ஓடுது. கொண்டாந்து கொடுத்தார். இந்த ஜாதகோட அப்பா கொண்டாந்து அவரும் அவர் ஃப்ரெண்டும் வந்து 2 பேரும் முன்னாடி உட்காந்தே கொடுத்தார். நான் பார்த்து இப்படிதான் கணிச்சு இப்படிதான் சொன்னேன். இப்ப உங்ககிட்ட சொன்னது கிரகத்தெல்லாம் சொல்லி சொன்னேன். இன்னைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர் அத்தனை பேருக்கும் ஜாதகம் ஃபுல்லா தெரியுது. ஏன்னாச்சும் யூடியூப்ல சொல்லி 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 கொடுத்தாச்சு. நல்லா கத்துக்கிட்டாங்க. இப்படிலாம் கேட்டாங்க. கரெக்ட். ஆனா இதுக்கு மேல அவங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரியாது, சொல்லவும் தெரியாது. சரி, நான் சொன்னேன், உன் மகனுக்கு 2 கல்யாணம் பண்ணியா? எத்தனை கல்யாணம்? 2 கல்யாணம் பண்ணியா? 2 கல்யாணம் பண்றேன்னு அப்படி இருங்க. 2 கல்யாணம் பண்ணியான்னு கேட்டேன். ஆமா, 2 கல்யாணமா? உன் மருமக உங்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினாலான்னு கேட்டேன். ஆமாங்க. இப்ப கோர்ட்டில் 2 பேருமே கல்யாண பிட்டிஷன் கேஸ் கொடுத்து 2 பொண்ணுமே கோர்ட்டில் கொடுத்து இப்ப கோர்ட்ல கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், உங்களுக்கு தீர்ப்பு சாதகமா முடியாது, அவங்களுக்கு தான் சாதகமா தீர்ப்பு ஆகும். ஏன்னு கேட்டா 3ஆம் இடம் புகார். நல்லா சிந்தித்து பரிகார ஜோசியக்காரங்களை பரிகாரத்தை விட்டுட்டு சோதனை ஆராய்ச்சி பண்ணுங்க. 3ஆம் இடம் புகார், 6ஆம் இடம் ஒரு விசாரணை போல்டேஷன்ல, 8ஆம் இடம் நீதிமன்றம், 12ஆம் பாவம் சிறைசாலை. இப்ப நடக்கூடிய திசை என்ன திசை நடக்குது இந்த ஜாதகனுக்கு? சந்திரன் 8ல நீசமாயி கெட்டு போயிடுச்சா? சனியோடு சேர்ந்து இருக்குதா? கோர்ட்ல தான் நீங்க இருக்கணும்னு கேட்டேன். ஆமாங்க. 2 கல்யாணம் பண்ணி 2 கல்யாணம் பண்ணி 2 பேருமே டைவர்ஸ் கேட்டு வரதட்சணை கொடுமை. அவங்க சொல்றாங்க வரதட்சணை கொடுமை, அடிச்சு துன்புறுத்தின கொடுமை பண்ணி 2 பேருமே கொண்டு போய் கோர்ட்ல விட்டுட்டாங்க. இப்ப கோர்ட்ல தான் இருக்கிறோம். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. எங்களுக்கு சாதகமா தீர்ப்பா, உனக்கு சாதகமா தீர்ப்பு ஆகாதுங்க. இப்ப அவரும் பார்க்கத்தான் போறாரு.
நான் சொல்றேன் உனக்கு தீர்ப்பு வராது. ஏன்னா 8ஆம் பாவம் கெட்டு போச்சு. நீதிமன்றம் உனக்கு தண்டனை தான் கொடுப்பான். என்ன கொடுப்பான்னா அவங்களுக்கு சீவனம்சம் கொடு, அவங்களுக்கு ஏதோ ஒரு முதலீடு கொடுத்து வாழ்வாதாரத்துக்கு வாழ்றதுக்கு ஒரு பணம் கொடு. கோர்ட்டு என்ன சொல்லுத, கோர்ட்டை கூட விட்டுரு. கோர்ட்டுக்கு போனால் உனக்கு அகமானமாக போவோம். வக்கீலுங்கிறாங்க, போலீஸ் இருக்குது, கோர்ட்டில் இங்கேயே வச்சு அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்து விடுதலை பத்திரம் வாங்கிக்க, மரியாதையே உனக்கு கிடைச்சிக்கும் அப்படின்னாங்க. சார் அப்படி சொன்னா வரமாட்டுக்கிறாங்கிற. அப்படி கோர்ட்டில் என்ன சொல்லுதோ அதை கொடுத்துரு, இல்லைன்னா நீ தப்பிக்க முடியாது, நீயும் உன் மௌனம் தப்பிக்க முடியாதுன்னு. சரி தப்பிக்கல, முடியாது, கோர்ட்டு சொல்ற மாதிரியே ஏத்துக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி ஏத்துக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு போனாரு. ஒருத்தர் யாராச்சும் இருந்தா வாங்க, போன் நம்பர் தரேன், கூப்பிட்டு கேளுங்க, விஜய்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்களா, விஜய் இப்படி சொன்னா அப்படின்னா ஆமாம் பார். சரி, இப்ப இதெல்லாம் நாம யோசிச்சு இதுக்கெல்லாம் என்ன விதி, இதுக்கெல்லாம் என்ன விதி? இப்ப நம்ம சீனிவாசன் சொன்னார் இல்லையா, 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தா பலம் பெற்று இருந்தா மனைவியை நீங்களாம் கூட கொஞ்சலாம். 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா மனைவியை நெருப்புல சுடுவீங்க நீங்களே, அது விட்டுருங்க. இப்ப மேச லக்கணம் 2 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அவர் யாருடைய சாரம் வாங்கி இருக்கிறார்? அவர் சனி எங்க இருக்கிறார்? விடுவாங்களா? விடுவாங்களா? 2 7 11 பாதகாதிபதி மாரகாதிபதி 2 பேரும் 4ஆம் பாவத்திலையும் 8ஆம் பாவத்திலையும் கனெக்ஷன் ஆயிட்டாங்களா? இந்த ஜாதகன் டாக்டர் எம்டி, இந்த ஜாதகன் டாக்டர் எம்டி, அவன் அப்பனும் டாக்டர் எம்டி படிச்சுட்டு அதே டாக்டர் பிள்ளைய ஒரு பிள்ளைய முறையா முறையா நிச்சயம் பண்ணி கவுண்டருங்க, கவுண்டர் முறையா ஊரறிய உலகறிய பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கூட பொழைக்க முடியல. பயங்கரமான சண்டை உத்தம் நடந்து அவ பேசி இவங்க பேசி அகமானம் போய் டைவர்ஸுக்கு போயிடுச்சு. இவன் அதை விட்டுட்டு நான் சொன்ன பாருங்க, அந்த பிள்ளைய விட்டுட்டு வேலைக்கு போறான் பாருங்க. வேலைக்கு போற இடத்துல ஒரு பிள்ளைய ஏதோ கிட்ட ஏதோ பண்ணி கூப்பிட்டு வந்தோன்னே ஆமாண்ணாரு. ஏன் 10ஆம் அதிபதி சனி, அது 8ஆம் பாவத்துல தொடர்பு, 4ஆம் பாவத்துல தொடர்பு, சுக்கரனோட தொடர்பு. அப்ப வேலையில தூக்கிட்டு வந்தோம்னே அது கேஸ் நடக்கும் போது வேலை செய்யற இடத்துல ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டு வந்து அவளுக்கு கேஸ் கொடுத்துட்டான். அப்ப 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரன், அவர் சனிசாரம், சனி 8க்கு போச்சு. இப்ப சீனிவாசன் சொன்னார்ல, 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 2ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்துல இருந்தா மனைவி நீங்க கொஞ்சுவீங்க, அவங்க உங்க மனைவி உங்களை கொஞ்சுவாங்க. 6 8 12 போனா நீங்க கிள்ளுவீங்க, அவங்க உங்களை கொல்லுவாங்க. 2ஆம் பாருங்க, இதெல்லாம் எங்க சுகர்நாடி தான். இந்த சுகர்நாடிக்கு பின் சுகர்நாடிக்கு முன்னு இருக்கான். எங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் எல்லாம் இதை சொல்லி போட்டிருக்கிறாரு. சுகர்நாடிக்கு முன் சுகர்நாடிக்கு பின் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னது இந்த உலகத்துல எதுவும் இல்லை. அப்ப 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் நன்மையை செய்யும், 2ஆம் அதிபதி நன்மையை செய்யும் நல்லா இருந்தால். இப்ப மேச லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன், சனிசாரம் ஆகி சனி கெட்டு போச்சு. பொண்டாட்டி கில்லுவான், அவன் கொல்லுவான். கரெக்டா? 1க்கு 2 பண்ணுவான், 1க்கு 2 3. எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் 2 7 11 8க்கு போச்சுங்க. அவன் எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் குடும்பம் நடத்த முடியாது, குழந்தை குட்டி பெற்றுக்க முடியாது, சந்தோஷமான வாழ்க்கை நடத்த முடியாது. எத்தனை நாள் பொண்டாட்டி கெட்டுக்குவான். இவனுக்கு தான் தேடி வருமா, ஏன்னா கெட்டு போனதோ கெட்டதோ வருவா, கெட்டது கெட்டதோட போவோமா. அப்ப 2 7 11 8க்கு போச்சு. 8ஆம் இடங்கிறது மாங்கலி ஸ்தானம். பொண்ணுக்கு மட்டும் மாங்கலி தோசம் இல்லை, ஆணுக்கும் உண்டு. 8ஆம் பாவம் கெட்டு போயிருச்சுன்னா அது எத்தனை பொண்டாட்டினாலும் கட்டிக்கலாம், எத்தனை பெண்கள் அணைஞ்சிக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் வாழ்க்கை நடத்த முடியாது. அப்ப 2 7 11 கெட்டு போயிருச்சு மேச லக்கணத்துக்கு. இது போல 12 பாவத்துக்குமே இந்த 2 7 11 தொடர்பு ஏற்பட பல திருமணம் ஆகுங்கிறதுக்கு நான் நிறைய யூடியூப்ல சொல்லிருக்கிறேன். மிதன லக்கணமாக இருந்து ஒரு ஜாதகம் வருதுங்க, நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல. ஒரு மிதன லக்கணமா இருந்தா கண்ணில் விளக்கணம் ஊத்திக்கிட்டு குருவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தன, வீடு பரிவர்த்தன, சேர்க்க பார்வை பெற்று இருந்தால் அவனும் எத்தனை கல்யாணம் பண்ணுவான், ஆனா கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த மாட்டான், பிரிஞ்சே தான் வாழ்வான். கடக லக்கணமா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு இருக்குதா பாத்துங்க. இப்படி நடக்கும். இப்படி
12 லக்கணத்துக்குமே நான் சொல்லிருக்கிறேன். அப்ப இப்ப 2, 7, 11 பாபகரகமாக மாறி போயிடும். அப்படியெல்லாம் மாறி 6, 8, 12 கெட்டு போச்சுன்னா அந்த லக்கணத்துல பிறந்தவங்க எத்தனை கல்யாணம் பண்ணலாம், எத்தனை ஸ்டெப்னாலும் வச்சுக்கலாம், குடும்பம் நடத்த முடியாது, குழந்தை குட்டி பெற்று வாழ்க்கை நடத்த முடியாதுங்கிறது விதி, சோதிட சாஸ்திர விதி. இதுக்கு என்ன பரிகாரம் கேட்டாரு. நான் நினைச்சு பரிகாரம் சொன்னா நெஞ்சுக்கு நேர்மை மனச்சாச்சு, அது நீதி தேவனை இறைச்சாச்சு. மனசுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாம மனசை கொண்டுபிட்டு பரிகாரத்துக்கு பணத்துக்காக ஆசைப்பட்டு போறீங்க, அதெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. என்ன கேட்டாரு, பரிகாரம் நான் பண்ண மாட்டேன். இப்ப நானெல்லாம் மறைச்சு கூடுதல பவானிக்கு வாங்க, கொடுமுடிக்கு வாங்க, அம்மா மண்டபத்துக்கு வாங்க இப்படின்னு சொல்லி 50,000 1 லட்சம் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா இந்த பரிகாரம் மாறுமா? மேச லக்கணத்துக்கு சனி சுக்கிரன் 2, 7, 11 கூட 8க்கு போய் கெட்டு போச்சு. எந்த பரிகாரம் பண்ணாலும் நல்லா வைக்க முடியுமா? இதுக்கு பரிகாரம் சொல்லி வாங்கிக்கிறான் பாரு, அவனுக்கும் அந்த தண்டனை பிடிச்சிக்கான். பரிகாரம் பண்ணலாம் தீர்க்க முடியாது. அதனால பரிகாரம் நம்ம என்னட்டு கிடையாது சார், நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டேன். சரி, என் பையனுக்கு அதை விட்டுவாங்களா உங்களுக்கு, என் பையனுக்கு இந்த கல்யாணம் குடும்பம் வாழ்க்கை தான் சரியில்லைங்கிறீங்க, தொழில் முறை எப்படி இருக்கும், அவனுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆயுள் பலம் எப்படி இருக்கும், விடுவாரா, காய்ச்சி கொடுக்குறவரு கேட்டார். இப்ப தொழில் முறைக்கு எடுத்துங்க. இப்ப இந்த மேச லக்கணத்தை மறந்துருங்க. 4ஆம் பாவத்துல உங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சனி இருக்கா? சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இருக்குதா? அதுக்கு 5ல சனி பகவான் இருக்குதா? அதுக்கு 9ல ராகு இருக்குதா? இது 3ம் பிரளய திரிகோண ராசியா? இது 3ம் புதன் சனியோட தொடர்பு இருக்குதா? இப்ப இப்படி தொடர்பு இருந்தா பிரளய திரிகோண ராசியில தொடர்பு இருந்தா, பிரளய திரிகோண ராசின்னா என்னங்க, வாழ்க்கையில் ஒரு மாற்றம். கிருதயா துபாபாரதா கலியுகான்னு சொல்றீங்களா, ஒரு மாற்றம். உங்களுக்கு ஒரு 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 ஜனத்தையே ஒரு 1000 ஆண்டுக்கு கூட மாத்தி போடுறது தான் பிரளய திரிகோண ராசி. கடகம், விருச்சகம், மீனம் இது பிரளய திரிகோண ராசி. இதுல தொடர்ச்சியாக இப்படி கிரகம் இருந்தா அவங்களோட மாற்றத்தை பண்ணி போட்டுருவோம். எப்படி போனா, உயிர்காரகத்தை கெடுத்துருச்சு, பொருளுக்காரகன் டாப். அவனு அறுவை சிகிச்சை MD பண்ணிட்டு பெரிய டாக்டரா இருக்கிறார், நல்லா இருக்கிறார், வசதியா நிறைய சம்பாதிக்கிறார். சரி, தொழில் நல்லா இருக்கு. எப்பவுமேங்க நான் ஒண்ணு சொல்றேங்க இல்லைங்க, சனி தான் தொழில்காரகன். லக்கணம் இல்லாம நாடி முறையில சுகர் நாடியா வச்சுங்க, மிருகநந்த நாடியா வச்சுங்க, ஏதோ நாடி வச்சுங்க, சுக்கரன் சனியை மையமா வச்சு சனிக்கு 5, 9ல கிரகம் இருந்தால் அது தொழில் நல்லா இருக்கும். இது வந்து நாடி முறை. சரி, சனிக்கு 5, 9ல திரிகோணத்துல கிரகம் இருக்குது, தொழில் நல்லா இருக்குது. சரி, ஆரோக்கியமா இருப்பானா, நல்லா இருப்பானா அப்படின்னு கேட்டார். ஒண்ணு சொல்றோம் கேட்டுங்க, உங்களுக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும், 6ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நீசம், 8ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நீசம், 12ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நீசம் திசை நடந்தால் மது மாது பீடி சிகரெட்டு இல்லாமல் வாழ்க்கை நடத்த மாட்டான். உங்களுக்கு இருந்தாலும் சரி எனக்கு இருந்தாலும் சரி, அவருக்கே போயிட்டு அவருக்கு இருக்கு சொல்றான். 6ல் ஒரு கிரகம் நீசம், 8ல் ஒரு கிரகம் நீசம், 12ல் ஒரு கிரகம் நீசம். குறுப்பார்வை இல்லாம இருந்தால் அல்லது லக்கண சுபர்கள் இல்லாம இருந்தால் மது மாது மங்கை தண்ணி பிராந்தி பேரு என்னன்னாலும் கலந்து குடிப்பான். எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, கல்லும் சாராயமும் கலந்து குடிச்சா கலெக்டர் கூட எனக்கு சம கிடையாதும்பான். அந்த மாரி 8ஆம் பாவத்துல நீர் கிரகம், நீர் ராசியில ஒரு கிரகம் நீசமாகி நடக்குது, புத்தி கெட்டு போயிடும், போத பழக்கத்துக்கு அடிமையாகி சுத்திட்டு இருப்பான் பண்ணுவான்னா அவர் சொல்றாரு. அவரு MD ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாராம், பெரிய போஸ்ட்ல. 4 நாளைக்கு தான் போவானோ வேலைக்கு. 4 நாளைக்கு போயிட்டா 3 நாளைக்கு குடிச்சுட்டு ஏன் சுத்தி விட்டு கண்டபடியா திரிஞ்சு விட்டு அந்த அறப்போதையிலே தான் போய் ஆப்ரேஷன் பண்ணுவானா, அறப்போதையிலே தான் போய் வேலைக்கு போவானா. அறப்போதையில பண்ணி அறுத்துக்கிறதுக்கு கொண்டு போடாதா, கொஞ்சம் நல்லா தெளிவானா அந்த வேலைக்கு போயிட்டா கரெக்டா இருப்பானா. அப்படி உங்களுக்கு 6, 8, 12ல ஒரு கிரக நீசம் பகை அஸ்தங்கமாகி குறுப்பார்வை லக்கண சுபர்கள் பார்வை இல்லாம இருந்தா இந்த போத பழக்கத்தோட
உளறிக்கிட்டு இருப்பான். இப்ப இவனுக்கு நான் சொன்னேன் பாருங்க 8ல இருக்குன்னு. இதை எப்படி நம்ம சொல்றோம்னா, மேச லக்கணம் கன்னியில சுக்கிரன் நீசம். அந்த கன்னியில இருந்த சுக்கிரன் போய் உங்களுக்கு செவ்வாய் 8ல. அப்போ ஒரு ஜாதகத்தில் நான் சொன்னேன், இவன் பெண் போதை பிடிச்சவன், பெண் பித்து, பெண் போதை இருக்கும், அந்த போதைக்காக இவன் கொலையும் செய்வான்னு ஒரு அம்மா சொன்னிச்சு. அந்த பையனோட அம்மா சொன்னா, இவன் ஒரு பொண்ணுக்காக கொலை பண்ணான் சாமி, பைத்தியம் ஆயிட்டான், தண்ணி அடிப்பான், கண்டம் இருப்பான். 6, 8, 12 ஒரு கிரக நீசமாயி லக்கண சுபரோ இயற்கையான சுபர்களோ குருவோ பார்வை இல்லாம இந்த போத மயக்கத்துல ஏன் அந்த பையனுக்கு மேச லக்கணத்துக்கு கண்ணியில பொண்ணுக்கு போதன்னா சுக்கிரன் நீசம், சுக்கிரனா பெண்ணு, அந்த மயக்கம் தண்ணி போட்டு அதுக்காக பண்ணுவான். இங்க சந்திரன் மனம் கெட்டு போயிடணும், போதை போடுவோம் மனம் கெட்டு போயிடும். திசை நடந்தாதான் அதை சொல்லணும். இன்னொன்னு பழனிசிக்கு எப்பவுமே ஒரு திசை ஒரு புத்தி அந்தரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்பதான் இல்ல, திசாநாதன் இருக்குதாங்களா, புத்திநாதன் இருக்குதா, அந்தரநாதன் இருக்குதா, சூட்சம் இருக்குதா, ஓரம் இருக்குதா, ஒரு நாளையில இது எல்லாமே வரும். அப்ப இத வரும்போது அதை செய்வான். இது எல்லா கிரகமும் நல்லா இருந்தா திசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமா, ஓரம் எல்லாம் நல்லா இருந்தா அவனுக்கு நல்லா இருக்கும். மைக்கு பிடிச்சி இந்த மாதிரி மேடையில ஏறி பேசிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் கெட்டு போயிட்டா டாஸ்மாக நோக்கி தண்ணி போட்டுட்டு தான் இருப்பான். 6, 8, 12 தான் போதை பழக்கம். இந்த போதையோட இந்த பாவத்துல இந்த 6, 8, 12 போதை. கிரகங்கள்ல எந்த கிரகங்க, கிரகத்துக்கு எது வரும்? அது பாவம். 6, 8, 12 போதை மயக்கம். போதைன்னு சொன்னா கிரகம்னா ராகு தான். அதுக்கு பேரு போகக்காரகன். போகக்காரகன் தான் ராகு. அப்ப இவங்களோட தொடர்புல இருக்கிறார ராகு திரிகோணத்தில் தானே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அஞ்சல. அப்ப போதம் பழக்கத்துல தான் தள்ளாடி இருக்கிறான், பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இது அவனுக்கு நாம சொல்லக்கூடிய விதி. 6, 8, 12 ஒரு கிரகம் நீசை பகை அஸ்தங்கம் பெற்று உங்களுக்கு பார்வை சுபகிரகம் பார்வை இல்லாம இருந்தா நீங்க போதைக்கு அடிமைன்னு நம்ம சொல்லலாம். அதுவும் 6, 8, 12ன்னா அந்த 6ல என்ன கிரக நேசம் ஆகுதோ அந்த காரகத்தின் போதை வரும். கண்ணில சுக்கிர நேசங்க யாருக்கா இருந்தா நாங்க அது 6, 8, 12 இருந்தா பொண்ணு மேல பைத்தியம் தண்ணி போடுவோம், காதல் பைத்தியம் தண்ணி போடுவோம், தேவதாஸ் மாதிரி பாட்டு பாடுவான், அதுக்காக கொலையும் செய்வான். 6ஆம் இடத்துல உள்ள கிரக நேசமாயி அது கால் கொடுத்த கிரகம் 8க்கு போனா 6ங்கிறது அடிதடி வெட்டுக்கு, 6ங்கிறது அடிதடி, 8ங்கிறது வெட்டு கொலை. அப்ப சுக்கிரனா இருந்தா அப்படி சொல்லுங்க. சந்திரனா இருந்தா மனசுக்காரங்க, தண்ணி போட்டு உலரக்கூடியவன். 12ல புதன் நீசம், புதன் கெட்டு போயிட்டே என்ன ஆகும், மென்டலா தெரியுவான். எப்பவுமேங்க மேச லக்கணத்துக்கு 12ல புதன் கெட்டு போயிருக்குன்னு வச்சுங்க, வசதி வாய்ப்பை கூட இருப்பாங்க. 6ஆம் அதிபதி நேசன வசதி வாய்ப்பை கொடுப்பான், ஆன்சி போடுவாங்க. இந்த ஆன்சி தெரியுங்களா எப்படின்னு இப்படி வச்சுக்குவான். கலெக்டர் கூட போடுறான், நான் பார்த்த வரைக்கும் கலெக்டர் போடுறான், பெரிய பெரிய அதிகாரிகள் போடுறான். அவங்களுக்கு எல்லாம் அந்த புதன் நேசம். புதன்னா புத்தி, புத்தி அது போடாத வேலை செய்யும், உலருவான். அந்த போத மயக்கத்திலே இருப்பான், வசதியாக கூட இருப்பான். ஆனா இதெல்லாம் செய்வான். இந்த மாதிரி உங்களுக்கு 6, 8, 12ல நான் சொன்னது சுக்கிரன் சந்திரன் புதனை சொல்லிக்கிறேன். இது மட்டும் தான் 6, 8, 12 இது மட்டும் தான் நேசமா? சூரியன் நேசம் ஆகுது இல்ல? எங்க சூரியன் எங்க நேசம் ஆகும்? துலால் ஆகுமா? அதுக்கு 6ஆம் பாவத்துல அதுக்கு 6ஆம் பாவம் ரிஷபமா? ரிஷப லக்கணக்காரங்களுக்கு சூரியன் நேசமாயி சூரியன் என்ற நட்சத்திராதிபதி 8க்கு போனா அப்ப என்ன பண்ணுவான்? அரசியல் போதை இருக்கும், பண போதை இருக்கும், அது மாரி தெரியுவான். பெண்கள் மேல தெரியுவான், அது மாதிரி தெரியுவான். சரி, செவ்வாய் எங்க நேசம்? கடகத்துல நேசம். கும்ப லக்கணமா இருந்து செவ்வாய் 6ல் நேசமாயி சுபகிரகம் பார்க்காம எது மேல பைத்தியமா தெரியுவான்? ரியல் எஸ்டேட், மண்ணு, பொண்ணு, மண்ணு மேல தெரியுவான். மண்ணுக்காக பெண்ணா இருந்தா கொலையும் பண்ணுவான், தண்ணி அடிப்பான், எல்லாமே செய்வான். சரி, இப்ப குரு நேசம் எங்க நேசம்? குரு நகரத்துல. சிம்ம லக்கணமா இருந்தா 6ஆம் இடம் வருமா? குரு நேசமான என்ன பண்ணுவான்? குருன்னு என்ன? பணம் 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 பணம்னு பேய அலைவான், தண்ணி அடிப்பான், தங்கத்தை கட்டியா தங்கத்தை சேர்ப்பது கொள்ளடிப்பான், திருடுவான், எல்லா குற்றமும் செய்வான். 6ல குரு, சிம்ம லக்கணம் 6ல குரு இருந்து அந்த குரு நின்ற நட்சத்திரம் 8க்கு போனா பணத்துக்காக
தங்கத்துக்காக குழந்தைங்களை கூட கொலை செய்வான், எல்லாமே செய்வான். அப்ப என்ன மீதியா நேசமான கிரகம் எது? சனி. சனி எங்க இருக்குது நேசம்? மேசத்தில் நேசம். விருச்சிக லக்கணமாக இருந்து சனி நேசமாகி, சனி என்ற நட்சத்திராதிபதி 8க்கு போனா சனினா என்ன? வேலைக்காரன், அடியார்களா இருப்பான். அடியார்களா இருந்து பல பேர்த்த கொலை பண்ணுவான், தண்ணி அடிப்பான், கொலை செய்யறவன் அத்தனை பேருமே தண்ணி போட்டு தான் கொலை செய்யறான். இப்ப சேலம் மாவட்டத்தில் தாசநாயகம்பட்டியில 8 பேர் 6-7 பேர்த்த வெட்டினாங்க, எல்லாம் போதையில தான் வெட்டினான். அப்ப இதெல்லாம் வந்து 2006ல் நடந்து சமாச்சாரம். எங்க இளம்பல கணேசன் எல்லாம் தெரியும். அப்ப அந்த சனி ஆதிக்கம், சனியோடைய கெட்ட கிரகமா இருந்தா, சனின்னா ஆட்கள் மக்கள் அவங்க எல்லாம் வெட்டுவான், காட்சிக்காக வெட்டுவான், போதைக்காக வெட்டுவான். இப்ப 2 நாளைக்கு முன்ன கூட ஒருத்தன் வெளிநாட்டுல பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை ஒரு 50 பேர்த்த குத்தி விட்டான். நேற்று செய்தியில பார்த்தேன், பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க 50 பேர்த்த குத்தி விட்டாங்க கத்தி எடுத்துங்க. இப்ப அவெல்லாம் சனி கெட்டு போயிடும். 6ல் 8ல் 12ல் சனி கெட்டு பாபகிரக சேர்க்க பார்வை இருந்தா இந்த மாதிரி குழந்தைங்களை, முதியோர்களை, மக்களை அழைச்சி வெட்டுவோம், குத்துவோம் போதையில. சைக்கோ 6, 8, 12ல் பகை நேச அஸ்தகம் பெற்று கிரகம் பாபகிரகம் சேர்க்க தொடர்பு இருந்தா இதெல்லாம் செய்வான். சரிங்க, இப்ப எல்லா கிரகத்துக்கும் நேசத்துக்கு சொல்லியாச்சா? எப்படி யூடியூப் போடுவான், எனக்கு அதே மாதிரி இருக்குது, நான் நீதி நேர்மை நியாயமா இருக்கிறேன் அப்படின்பா. சுபகிரகம் பாக்குதான்னு பாரு, குரு பாக்குதா? இப்ப குரு பார்த்தா அந்த ரேஞ்சுக்கு போவாங்க, தப்பு பண்ண மாட்டான், குடிப்பான். இருங்க நான் சொல்றேன், இன்னைக்கு தண்ணி போடாத டிக்கெட் யாரும் இருக்க முடியாது நான் சொல்லுவேன். ஏன்னு கேளுங்க, 60,000 கோடிக்கு ஒரு வருஷம் விற்கிறான். 60,000 கோடிக்கு வித்தா குடிக்கார 10 பேர் குடிச்சா 60,000 கோடிக்கு விற்குமா? அப்ப எல்லாரும் குடிக்கிறான்னு அர்த்தம். எப்படின்னு கேட்டீங்கன்னா 6, 8, 12ல் கிரக நேசமாயி பாபகிரக சேர்ந்து இருக்குது, 6, 8 இருக்குதுன்னா குடிச்சு விட ரோட்ல கிடப்பான், கொலை பண்ணுவான். குரு பாக்குன்னு வச்சுக்கீங்க, நீட்டா ஆள் விட்டு வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சு படுத்துக்குவான். ஆமாங்க, குரு பார்த்தா நீட்டா கெவுருவ குடிக்காரன். என் கணேசன் சொன்ன மாதிரி ஆள் வைப்பான், வாங்கிட்டு வருவான், வீட்டுல குடிப்பான், படுத்துப்பான். குரு பார்த்தா சரி, குரு பாக்குது, கடையிலேயே வாங்கிட்டான், பேண்ட் ஷர்ட் போட்டுருக்குது, நீட்டா வாங்குவான், பார்ல குடிக்கிறான், 10 பேருக்கு வாங்கி தரான். இதெல்லாம் கண் கூட நான் பாத்துக்கிறேன். ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு பின்னாடி 10 பேர் வரான். அண்ணன் அண்ணனுக்காக செய்யறாங்கண்ணா, அண்ணன் செய்யப்பட்ட வாங்கி தரான். அவன் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு ஒரு பார்ல குடிக்கிறான், எல்லாத்துக்கும் குடிச்சு வாங்கிட்டு போறான், நீட்டா போயிடுறான். காரணம் என்ன? 6, 8, 12ல் பாபகிரக நேசமானாலும் பாவரை சேர்ந்தாலும் குரு பாக்குறாரா? குருவோட பார்வை அதிகம். மகர லக்கணங்க, மகர லக்கணத்துக்கு யாரு சுபரே? சுக்கிரன். அந்த மகர லக்கணத்துக்கு 3ல் புதன் நேசமாயி அது 6, 8, 12 போய் சுக்கரன் சேர்ந்து இருந்தாலும் பார்த்துருந்தாலும் போட்டுருவான், 10 பேருக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பான். கெடுக்காதுங்க, கெடுக்காது. இப்ப வந்து கும்ப லக்கணம் 6ல் செவ்வாய் நேசம், மீனத்துல ஆட்சி பேத்து குரு பார்த்தா பிராந்தி கடைக்கு போவான், 10 பேர்த்தோட போவான், நீட்டா குடிப்பான், கார் ஏறி போயிடுவான். இப்படி கமான்சல் சொல்லுவாங்க, எனக்கு இருக்குது, நான் வந்து குடிக்க அந்த நீ சொன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லுவான். குரு பாக்குதான்னு பாத்துக்க, உனக்கு குரு பார்த்து குரு பார்வைக்கு தான் பலம், குரு சேர்ந்து இருந்த பலன் இல்லைங்க. என்னங்க, குரு சேர்ந்த பலன் இல்லைங்க, குரு பார்வை தான் பலம். குரு பார்வை கோடி நன்மையை செய்யும். கேதுக்கு 6, 8ல் சுக்கிரன் நேசம், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சேராட்டா தான். பெண்களுக்கும் இதே தான். நீங்க எல்லாம் நினைக்கலாம் பெண்கள் குடிக்கிறாங்களா, கூத்தாட்டம் போடுறாங்கன்னு. 60% பெண்களும் குடிக்கிறாங்க, ஆண்களை மிஞ்சிட்டாங்க. ஜோதிடர்கள் நல்லா சிந்திச்சு பொறுமையா நிதானமா யோசனை பண்ணி நாம சொல்றது கரெக்டாங்க சிந்திச்சு பார்க்கணும். நாம சொல்றது வாக்கியத்துல திருக்கணத்துல சொல்றோம். செவ்வாய் 6 நேசம் இருக்கும், அவருக்கு வந்து நாம சொன்ன மாதிரி சொல்றப்போ அவருக்கு இல்லை. அப்ப அந்த செவ்வாயை குறிப்பாக்குதான்னு பார்த்துருக்க மாட்டேன். இல்லை, அது திருக்கணித்துல செவ்வாய் கும்ப லக்கணத்துக்கு 6ல் கடகத்தில் நேசம் இருக்கும், வாக்கியத்துல போட்டீங்கன்னா மிதுனத்துல இருக்கும். எப்பவுமே வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும், திருக்கணித்துல இருக்கிறத விட பின்னாடிதான் கிரகங்கள் எல்லாமே இருக்கும் வாக்கியத்துல. இத முதல்ல அறிவு சார்ந்த ஜோதிடர்களும் அறிவு சார்ந்த
ஜோதிட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பெருமக்களும் அறிவு சார்ந்து சிந்திச்சு பாருங்க. வாக்கிய திருக்கணித்துல இருக்குது இப்படி சொன்னோம்னா எனக்கு இல்லைன்னா அறிவு சார்ந்து சிந்திச்சு பாருங்க. வாக்கியத்துல போட்டு பாருங்க. கும்ப லக்கணத்துக்கு 6ல செவ்வாய் நேசம் திருக்கணித்துல இருக்கும். வாக்கியத்துல போட்டு பாருங்க. மிதுனத்துல சுயசார்த்தம், மிதுனத்துல சுயசார்த்தம் இருக்கும். அஞ்சல் செவ்வாய் அந்த கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டான். மைக்கு பிடிச்சிட்டு சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துல பேசுறான். எனக்கு நீ சொன்ன மாதிரி கும்பலக்கணம் 6ல செவ்வாய் நேசம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அறிவு சார்ந்த மக்கள் கேட்கலாம். ஐயா வாக்கியத்தில் பாரு, ஐயா உன் ஜாதகத்தை வாக்கியத்தில் போட்டு பாரு. செவ்வாய் அஞ்சல தான் இருக்கும், சுயசார்த்தத்தில் இருக்கும். எக்காந்தத்தை கொண்டோம் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் வாக்கியத்தில் போட்டா ஒன்று மிதுனத்தில் இருக்கலாம், ரிஷ்மத்தில் வளர்க்கலாம், சிம்மத்துக்கு போவே போவாது. எப்பவுமே இருங்க, எப்பவுமே திருக்கணிதம் தான் கிரகத்தை முன்னோக்கி போடுவாங்க. சுகநாடி தீர்க்கமா 100% உண்மை, ஜோதிடம் தீர்க்கமா 100% உண்மை. இதை கெடுத்துறாங்கன்னு சொல்லி உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டா உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த ஜோதிட சங்க தலைவர் செயலாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இடிமுழக்கமாக தன்னுடைய உரையை வழங்கி நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஐயாவுக்கு நம்ம சங்கத்தினுடைய சார்பில் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.